வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். யாரும் சவுதி அரேபியாவில் இல்லீகலாக தங்கியிருக்கீங்க, இல்லீகலாக விசா எக்ஸ்பைரி ஆகியா இருக்கட்டும், இதேமாரி வேறு எந்த டாக்குமெண்ட் இல்லாமல் இல்லீகலாக தங்கியிருக்கவங்க நீங்கள் எப்படி ஊருக்கு போகணும் அப்படிமாரி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம். நிறைய பேர்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம், இல்லை எது வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ கம்பெனியாகவே சவுதியே அஃபிஷியலாக ஜவஜா தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அஃபிஷியலாகவே ஈஸியாக வெளியில் போகலாம், அதுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்க போகிறோம் அப்படிமாரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் சவுதியில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம் அவங்களுக்கெல்லாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட்டு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவை பொறுத்தவரையும் எல்லா டாக்குமெண்ட் இருந்தால் தான் நீங்கள் லீகலாக ஊருக்கு போக முடியும், வர முடியும் அப்படின்னு தெரியும். இல்லை சில பேர் லீகலாக வந்திருப்பீங்க, ஆனால் ரிட்டன் போக முடியாது. ஒரு வேளை விசிட்டிங் விசாவில் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிருக்கலாம், இல்லை உமரா வந்து இப்படி இங்கே வேலை செய்யலாம் அப்படி தங்கியிருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட இக்காம இல்லாமல் இருக்கலாம், இல்லை பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகி பல வருஷம் இதேமாதிரி இல்லீகலாக தங்கிட்டு இருக்காங்க. அப்படிமாரி சில கேட்டகரி இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களெல்லாம் இப்போ அஃபிஷியலாகவே நாங்கள் ஒரு அஃபிஷியலாகவே ஜவஹர் தரப்பு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நாங்கள் ஒரு வெப்சைட் உருவாக்க போகிறோம். அந்த வெப்சைட்டில் அதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்மார்ட் ஏஐ வழியாக நான் உங்களை இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு நாங்கள் அனுப்பிவிட்ருவோம். அதாவது இந்தியாவில் ஆளுங்களாம் இங்கே இல்லீகலாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லீகலாகவே சவுதியிலேருந்து உங்கள் நாட்டுக்கு போயிடலாம். அப்படிமாரி தான் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது யாருக்கெல்லாம் பொருந்தும், இதை எப்போ லான்ச் பண்ணுறாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்ப்போம். ரொம்பனா அவங்க அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண பிறகு, அஃபிஷியல் லான்ச் பண்ண பிறகு அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா டாக்குமெண்ட்டும் ஆல்ரெடி பழசெல்லாம் எக்ஸ்பைரி ஆனதாக இருக்குது. நீங்கள் உள்ளே நுழையிறப்ப லீகலாக வந்திருப்பீங்களே, ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குங்கிறதால அது வழியாக உங்களை கண்காணித்து ஸ்மார்ட் கேமரா தான், அதை ஏஐ வழியாக ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த நாட்டிலேருந்து போகிறப்ப அட் அ டைமில் 34 பேரை அதை ஐடென்டிஃபை பண்ணி, ஓகே இந்த 34 பேரும் இவங்க இல்லீகலாக தான் இருந்தாங்க, இப்போ லீகலாக வெளில போகிறாங்கன்னு சொல்லி அதே உங்களுக்கு அப்படியே மெஷர் பண்ணி உங்கள் எல்லா டீட்டெயிலும் அதே எடுத்துக்கும். அப்படியே பண்ண ஸ்மார்ட் கேமராவை உருவாக்க போகிறோம், கண்காணி கேமரா வரப்போகுது அப்படிமாரி சொல்லிகிட்ருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ண பிறகு உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே ஜவஹர் தரப்பில் உங்கள்கிட்ட இருக்கும், பழைய டாக்குமெண்ட் எல்லாமே. அதை வச்சுட்டு ஓகே இந்த காரணத்துக்காக தான் இவர் இருக்காங்க அப்படின்னு உங்களை இந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அப்படி அலோவ் பண்ணுறப்ப அங்கே உள்ள அந்த ஏஐ சிஸ்டம் உள்ள ஒரு கேமரா நீங்கள் ஓகே இவன் இங்கே தான் இல்லீகலாக இத்தனை வருஷமாக இருந்துகிட்ருக்கான், அது இவன் தான் கரெக்டான ஆள் தான், இவன் இந்த நாட்டை விட்டு கரெக்டாக தான் வேலை போகிறான், இந்த வெப்சைட்டில் இவன் தான் புக் பண்ணியிருந்தான், கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அது அட் அ டைமில் 34 பேர் வரையும் அதை மெஷர் பண்ணும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம டீட்டெயில் எல்லாமே அப்சர் தளத்தில் இருக்கிறதால அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இல்லீகலாக இருக்கிறதால நம்ம அந்த வெப்சைட்டில் வேறு நம்ம அப்ளை பண்ணுறதால உங்களை டீட்டெயில் எடுக்கிறதும் ஈஸி, உங்களை இந்த நாட்டிலேருந்து வெளியில் போகிறதுக்கும் ஈஸி. அப்படிமாரி ஜவஹர் தரப்புலேருந்து தான் இதை அப்டேட் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கிய அப்டேட்னே சொல்லலாம். ஒருவேளை இல்லீகலாக இங்கே இருக்கீங்க, இல்லை என்கிட்ட இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்கேன் ப்ரோ அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த வெப்சைட் எப்போ லான்ச் ஆகுதோ, இந்த வெப்சைட் லான்ச் ஆகி அந்த வெப்சைட்டோட லிங்க்கு, அந்த வெப்சைட்டை எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம சேனலில் வீடியோவாக வரும். அந்த வீடியோவை நான் அந்த லான்ச் பண்ணோன்னா நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதேமாரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, இந்த பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நாட்டை விட்டு வெளில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த டவுட் வேறு வரும். ஸோ இதேமாரி நான் இப்போ லீகலாக தான் இந்த வெப்சைட்டை விட்டு நான் போகிறேன் அப்படின்னா ரிட்டர்ன் வர முடியுமா அப்படிமாரி நிறைய பேர் டவுட் வரும். அதை பற்றின எந்த அப்டேட்டும் இன்னும் சவுதி அரசு எதுவும் சொல்லலை. இது இப்போ லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஜவஹர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஆயிட்டு அப்படின்னா
இங்கே மாட்டிட்டு தவிக்கிற நிறையா தமிழர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு போகிற மாரி நமக்கு ஈஸியாக ஏற்பாடு பண்ணலாம். அதேமாரி இந்த வெப்சைட் எப்போ லான்ச் ஆக போதும் தெரியல, கூடிய சீக்கிரம் சொல்லியிருக்காங்க. ஏதோ வேறு யார்ட்டையாவது காசு கொடுத்து நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். சவுதி அஃபிஷியலாக கொண்டு வரதால உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மட்டும் ஃபீஸ் மட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அனுப்பிடுவோம் அப்படிங்கிற கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் அந்த லான்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் அந்த வீடியோ வரும். ஸோ இதேமாரி சவுதியோட அப்டேட்ஸ் பார்க்கணும், இல்லை சவுதி லா பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை எக்ஸிட் ரீஎன்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலோட லிங்க் வந்து அதான் நம்ம டெலிகிராம் குரூப் ஐடி, அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். வாங்க பேசலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.